ஆக்சுவலாக இன்னைக்கு டேட் வந்து 8/11/2025 சாட்டர்டே. நாளைக்கு தான் வந்து ஐஎன்ஐ செட் எக்ஸாமு. எனக்கு நான் ஆல்ரெடி சொன்னது தான். நான் பிரிண்ட் அவுட் எடுக்காதனால சரியாக காட்ட முடியல. இப்போ நல்லா கிளாரிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய அட்மிட் கார்டு. ஃபோக்கஸ் எப்படி ஆகுதுன்னு தெரில. ஓகே, கொஞ்சம் இருங்க. ஃபோக்கஸ் ஆகுதா, கிளாரிட்டி இருக்குன்னு சொல்லி. இதுதான் என் அட்மிட் கார்டு. என்னோடய ரோல் நம்பரும் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஐடி கார்டு நம்பர்ன்றது ஆதார் கார்டு. ஓகே, ஆதார் கார்டு மட்டும் எடுத்துகிட்டு போகணும். எனக்கு வந்து முத்தாயம்மன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ராசிபுரம், நாமக்கல், அங்கே தான் வந்து எக்ஸாம் நடக்க போகுது. ஹால் டிக்கெட் மட்டும் இப்போ எடுத்தாச்சு. லாஸ்ட் 2 டேஸாக சுத்தமாக படிக்க முடியல. நடுவில் ஒரு 2 வேலை எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. ஒன்று வந்து டொபாக்கோ ஃப்ரீ யூத் கேம்பெயின், இன்னொன்று வந்து எம்ஓடிபி கண்ட்ரோல். எம்ஓடிபி கண்ட்ரோல் ஆக்சுவலாக நேற்று ஆக்சுவலாக வீக் ஆஃப் தான், முந்தின நாள் கொடுத்தாங்க. அது புது ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது இப்போ நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு தெரில. அதுவும் போக போக தான் கற்றுக்கணும். ஓகே, இப்போது டைம் வந்து 10:37. ஓகே, 10:37. ஒரு 11:30 இல்லை 12 அந்த மாதிரி கிளம்பலான் இருக்கேன். வெதர் பார்த்தேன் போகிற வழி மோஸ்ட்லி மதியம் ஒரு 12:30 1 வரைக்குமே கொஞ்சம் லைட்டாக மழை இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. என்கிட்ட ரெயின் கோட் இருக்குது, ப்ளஸ் ரைடிங் கியர் என்கிட்ட இருக்குது. அதெல்லாம் நான் காட்ட விரும்பலை. இருக்க திங்ஸ் மட்டும் இருக்குது. கொஞ்சம் பைக் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு நான் பாட்டு கிளம்புறது தான். இன்றைக்கி வேறு எதுவும் பெருசாக பண்ணல. பேக் பண்ணுறது, திங்ஸ் ரெடி பண்ணுறதுலேயே டைம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு 4 to 4.5 ஹவர்ஸ் ட்ராவல் வரும். அங்கே நாமக்கல்லில் போயிட்டு என் ஃப்ரெண்டு சிலம்பரசன் வந்து கொல்லியில் ஆர்பிஎஸ்கே மேல் டீமில் எம்ஓவாக இருக்கான். அவன் வீட்டில் தங்கிட்டு நாளைக்கு மார்னிங் போய் எக்ஸாம் எழுதிட்டு மோஸ்ட்லி நாளைக்கு ஈவினிங்கே கிளம்பலாம் தான் இருக்கேன். பட் ஆனால் மழை எதாவது இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது அவன் ஃப்ரெண்டு ஏதாவது பிளான் ஏதாவது வச்சுருந்தாலோ அதை முடிச்சுட்டு மறுநாள் காலை தான் வர மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொஞ்சம் பண்ணிக்கணும். மண்டேலேருந்து ஆக்சுவலாக ஜிடி போகலான்னு இருக்கேன். மண்டேலேயே கண்டிப்பாக ஆரம்பிச்சிடணும். ஜிடி போட்டு அதெல்லாம் என் ப்ராக்ரஸை காட்டினா தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும்னு நினைக்கிறேன். சும்மா நான் பாட்டுக்கு வீடியோ படிக்கிறேன்னு போட்டு அது பட்டு வராது. வர மண்டேலேருந்து நான் பிளானை மட்டும் கரெக்டாக மண்டேவோட அந்த வீக்கோட பிளானை மண்டே அப்டேட் பண்ணுறேன். மண்டேக்கான ஜிடியை போட்டுட்டு ஆக்சுவலாக என்னென்னா மேரோவில் வந்து வியாழனில் வெள்ளிக்கிழமையில் தான் வந்து ஜிடி ஸ்டார்ட் ஆகும். 4 days ரன் ஆகிட்ருக்கும். நான் யூஸ்வலாக எப்படி போடுவேன்னா மண்டே மார்னிங் கரெக்டாக போட்டுட்டு ஒரு 1 hour 2 ஹவர்ஸ்க்குள்ளேயே ஆன்சர்ஸ் வந்துடும். உடனே ரிவ்யூ பண்ணுறதுக்கு எனக்கு ஞாபகம், கொஷின்ஸ் நான் படித்த 200 கொஷின்ஸ் ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும். ரிவ்யூ பண்ண எனக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சில என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா என்றைக்கு ஸ்டார்ட் ஆச்சோ அன்றைக்கே போட்டணும் அப்படின்ற மாதிரி போட்டுடுறாங்க. அப்படி போட்டால் என்ன ப்ராப்ளம்னு சொல்கிறேன். நீங்கள் 4 நாள் முன்னாடி போட்டிருப்பீங்க, 4 நாளுக்கு அப்புறம் தான் அதுக்கான ரிசல்ட் வரும். திரும்ப ஒவ்வொரு கொஷினும் லைன் பை லைனாக வாசிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த எக்ஸாம் போடும்போது எந்த மென்டாலிட்டியில் அந்த கொஷினை அட்டன் பண்ணிங்கிறதே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அதனால தான் நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அரௌண்ட் நான் இது வரைக்கும் எவ்வளோ 20-25 ஜிடி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அதாவது நான் 2023 எக்ஸாமுக்கு அப்பியர் ஆனது சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஜிடி போகிறது சுத்தமாக நிப்பாட்டிட்டேன். படிக்கிறதையும் சுத்தமாக நிப்பாட்டிட்டேன். போயிட்டு வந்துட்டு வரும்போது டேட் வந்து November 10 இருக்கும், மண்டே. November 10லேருந்து December 31க்குள்ளே குறைஞ்சபட்சம் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் மட்டும் ஃபுல்லாக முடிச்சணுன்னு இருக்கேன். சப்ஜெக்ட் புக்ஸ் மட்டும் சைட் பை சைடு ஜிடியும் போடணும், ப்ரீவியஸ் இயர் டாபிக்ஸும் முடிக்கணும்னு இருக்கேன். ஸோ 2 months, 1 monthக்கு 2 monthஸில் அரௌண்ட் 1.6 monthsன்னு வச்சுக்கலாம். 1.6 monthஸில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் கண்டிப்பாக முடிச்சிடணும். மறுபடியும் ஜான்வரி அண்ட் பிப்ரவரிக்குள்ளே தேர்ட் அண்ட் ஃபைனல் இயர் முடிச்சிடணும். மார்ச்லேருந்து வந்து ஃபஸ்ட் ரவுண்டு ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிடணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் பட் போடுற பிளான் அதே மாதிரி நடக்குமான்னு தெரியல. மோஸ்ட் ப்ராபப்ளி அடுத்த வருஷம் வந்து ஐஎன்ஐ வழக்கம் போல் மேலே நடத்திடுவானுங்க. பட் நீட் மட்டும் எனக்கு தள்ளி போகும் அப்படின்ற மாதிரி திரும்ப சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த வருஷமே ஜூனில் வச்சது ஆகஸ்ட்டுக்கு போச்சு. அடுத்த வருஷம் கண்டிப்பாக ஆகஸ்ட் வரைக்கும் போகாதுன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் மே இல்லை ஜூன் வரைக்கும் போகும். மே இல்லை ஜூனுக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு ஃபுல் ரிவிஷன் ஒன்று, அடுத்து ஒரு ரேப்பிட் ரிவிஷன் ஒன்று முடிச்சுட்டுருங்க. 2 ரிவிஷன் முடித்தா போதும். அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஜிடி போடணும். ஸோ அப்படி பார்த்தா அரௌண்ட் 6 monthsன்னு வச்சுக்கிட்டா கூட 6 நாள் 24 24 ஜிடிஸ் போட்டிருப்பேன். ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை முடிச்சிருக்கணும். ப்ளஸ் அந்த முடித்த கொஷின்ஸில் எதெல்லாம் நான் ரொம்ப சிலி மிஸ்டேக்ஸ் பண்ணணும், இல்லை நான் இதெல்லாம் வந்து மனப்பாடம் ஞாபகம் பண்ணிக்க முடியாத மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த கொஷின்ஸ் மட்டும் தனியாக நான் ஆக்சுவலாக அனடமிக்காக அதை நான் முன்னாடியே முடிச்சிட்டேன். நான் தப்பு பண்ணுற கொஷின்ஸை மட்டும் தனியாக ஒரு நோட் மாதிரி போட்டுட்டு கொஷின் அண்ட் ஆன்சர்னு போட்டு கீழே அதுக்கு ரிலேட்டடாக எக்ஸ்ப்ளனேஷன் சின்னதாக எவ்வளோ ஷார்ட்டாக எழுத முடியுமோ அதை எழுதி வச்சிருக்கேன். இது எனக்கு வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயருக்கு மட்டும் பண்ணால் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா தேர்ட் அண்ட் ஃபைனல் இயர் கொஞ்சம் ஓகே தான். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னால் மைக்ரோபயாலஜி எனக்கு கஷ்டம், ஃபார்மகாலஜி எனக்கு கஷ்டம். மற்றபடி எல்லாமே மெடிசன் கஷ்டம்.
மற்ற எல்லாமே எனக்கு மோஸ்ட்லி கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. வேறு என்ன? ஓகே, அவ்வளோதான். போயிட்டு திரும்ப வந்து ஆரம்பிக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறவொடனே என்னடா திரும்ப திரும்ப ஸ்ட்ரீக் விட்டு போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டேன், திரும்ப 2 நாள் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு நாள் விட்டேன், ஒரு நாள் வீடியோ போட்டேன், திரும்ப 2 நாள் விட்டேன், இன்றைக்கி வீடியோ போட்டுட்ருக்கேன், திரும்ப 2 நாள் விட்டு போகும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இன்றைக்கி ஓகே, இந்த வீடியோ ஒரு 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் வீடியோ வரும். நாளைக்கு சண்டேக்கு வந்து வீடியோ போட முடியாது, அங்கே எக்ஸாம் முடிச்சுட்டு அங்கே ஃப்ரெண்டு வீட்டில் இருப்பேன். மண்டே வேணால் மேபி போட்டாலும் போடுவோன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இதில் நடுவில் வீட்டுக்கு வேறு போக வேண்டிய வேலை ஒன்று இருக்குது. கொஞ்சம் ஃபேமிலி ரிலேட்டடு திங்ஸ் கொஞ்சம் ஒரு 7 days to 8 days லீவ் தேவைப்படும்னு நினைக்கிறேன். அது கேட்கணும், கேட்டு எந்த மாதிரி அமையுது அப்படின்ற மாதிரி பார்க்கணும். எனக்கு இந்த வருஷத்துக்கான லீவ் இன்னும் நான் வச்சுருக்கேன். அதுலேருந்து கேட்டால் மோஸ்ட்லி கொடுத்துருவாங்க. ஒரே டைமில் 4-5 பேர் கேட்டால் தான் கஷ்டமாக இருக்கும். பட் பார்ப்போம், யாரும் இல்லாத டைமில், யாரும் எடுக்காத டைமில் நானும் லீவ் எடுக்கணும். ஓகே, ஹால் டிக்கெட் நான் சொன்னேன்ல 2 எடுப்பேன்னு. ஆக்சுவலாக 2 எடுத்திருக்கேன். எடுத்து வந்தது வந்து என் சீனியர் அதான் சொன்னேன்ல, என்னுடைய ஒர்க் பிளேஸில் ஒரு சீனியர் அம்மா இருக்கார். அவர் ஆக்சுவலாக நான் இப்போ குவார்ட்டர்ஸ் இருக்கிற இடத்துல வந்து டெப்யூட் ஆகிருக்காரு. அவர் வந்து எடுத்து கொடுத்துட்டாரு. இன்றைக்கி நான் கிளம்ப வேண்டியது தான். அடுத்து வேறு என்ன? இந்த எக்ஸாம் எப்படி பண்ணுவேன்? மொதல் வீடியோவில் என்னமோ சொன்னேன், எனக்கு 1000க்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். எய்ம் 1000க்குள்ளே வரணும் தான். பட் அந்தளவுக்குலாம் நான் படிக்கலை. பார்ப்போம். அரௌண்டு ஒரு 60,000லேருந்து 1 lakh வரைக்கும் டாக்டர்ஸ் எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன். குறைஞ்சபட்சம் ஒரு 3,000க்குள்ளே வந்தாலும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன். 3,000 தாண்டி போச்சுன்னா கொஞ்சம் டிப்ரெஷனுக்கு போய்ட்டுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அந்த டிப்ரெஷன் இருந்தாலும் 1 வீக் கழித்து திரும்ப நார்மல் ஆகிடுவேன். நான் என்ன எஃபர்ட் போட்டேன்னா அதுக்கேற்ற ரிசல்ட் தானே வரும். சரி, ஓகே, பார்ப்போம். இன்றைக்கி இவ்வளோ தான். இன்னும் பைக்குக்கு டயர் காற்று மட்டும் அடிக்கணும். பைக்கு வாஷ் பண்ணலான்னு நினச்சேன், அது பண்ண முடியல. இப்போ போகிற வழியில் மழை வந்துச்சுன்னா அப்படியே ஓரமாக விட்டு நிப்பாட்டி கழுவிட வேண்டியது தான். மற்றபடி இப்போ போகிறது, அங்கே ஃப்ரெண்ட்ஸு வீட்டில் இருக்கிறது, எக்ஸாம் எழுதுறது, அதெல்லாம் மோஸ்ட்லி வீடியோ எடுக்க மாட்டேன். மேபி எக்ஸாம் சென்டரில் வேணால் சென்டருக்குள்ளே போகிறதான வீடியோ எடுத்தாலும் எடுப்பேன் தவிர, மற்றபடி எதுவும் நான் வீடியோ எடுக்க முடியாது. ஓகே, அவ்வளோதான். திரும்ப மண்டே வந்து பார்ப்போம்.